விசிகாவை ஏன் திமுக தொடர்ந்து இவ்வளோ அவமானப்படுத்துன்னு தெரியல. இவ்வளோ அவமானப்படுத்தினாலுமே இவர் வந்து ஏன் கூட்டணி வந்து விடாப்படி நான் போக மாட்டேன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுது. இவர் என்ன சொல்றாரு, இந்த கூட்டணி உருவாக்குனது நான் தான். சரி, நீங்க தான் உருவாக்குனீங்க, கூட்டணி நீங்க தான் உருவாக்குனீங்க. கூட்டணி உருவாக்குன உங்களுக்கு திமுக என்ன கொடுக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? திரும்ப போயிட்டு எத்தனை தொகுதி சீட்டு கேட்டிருக்காருன்னா 12 தொகுதி கிட்ட கேட்டிருக்காரு. என்னன்னா 10 வந்து தமிழ்நாட்டிலையும் 2 பாண்டிச்சேரிலையும், 2 பாண்டிச்சேரியில் ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 10 தொகுதி வந்து கேட்டிருக்காரு. மொத்தம் 12 சீட்டு. திமுக அதை கேட்டவொன்னு அதிர்ச்சியாக வந்து நீங்களெல்லாம் 12 தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரம் இறங்கி போய் கூட்டணி தான் முக்கியம், கூட்டணி தான் முக்கியம்னா உங்களுக்கு அவங்க என்னத்தை தான் கொடுக்குறாங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி போகிறது ஒன்றுமே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கல. பாரு, உங்களுக்கே கோவம் வருதுன்னா விசிகாவுக்குலாம் கோவம் வராதா? நாங்கள் வந்து பேரம் பேச மாட்டோம் அப்படின்னா பேசுவீங்க. பேரம் பேசணுங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கு எத்தனை சீட் தருவீங்கன்ற பார்கிங் பண்ணாதானே தெரியும். நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா குடுக்கத்தை வாங்கினதுக்கு எது கூட்டணியில் இருக்கணும்? இங்கே ராஜ்யசபா எம்பி கேட்பீங்களா? இது நானா? நாங்கள் எங்க அதை பற்றி பேச போகிறோம்? நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோமே. எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும். பாமகவை என்ன சொல்கிறாங்க, அது வன்னி சம மக்களுக்கான கட்சி. சரி, ஆமாம், எத்தனை சீட் கேட்குறாங்க? அதிமுக கூட்டணியில் அதிமுகவிற்கு அடுத்தபடியான சீட்டை வந்து யார் வாங்கினா பாமக தான் வாங்குவாங்க. அப்போ உங்களை நீங்க தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லுங்க, நாங்களும் அப்படிதான் பாக்குறோம். உங்களை வந்து ஜாதி கட்சிலாம் பார்க்கல. திமுக உங்களை என்ன பார்க்குது, இது எஸ்சி மக்களுக்கான கட்சி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா பறையர் சமுதாயத்துக்கான கட்சி. ஏன்னா பல்லர் சமுதாயத்தோடு சேர்த்துக்க மாட்டாங்க. எங்க ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காருன்றதுக்காக அவங்க அப்படி சேர்த்துப்பாங்க. நீங்க தான் சொல்றீங்களா நாங்கள் எல்லாருக்குமான கட்சி. எல்லாருக்குமான கட்சிக்கு வந்து 6 சீட்டு தான் வந்து எலிஜிபிலிட்டியான்னு தெரியல எனக்கு. நான் ஒன்று சேலஞ்ச் பண்றேன், இந்த திமுக கூட்டணியால முடிஞ்சா ஒரே ஒரு தாமரை சின்னத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக ஜெயிப்பான். அப்போ ஏன் இந்த வீரவசனம்லாம் பேசுறீங்க? பாஜக உள்ள நுழைய விட மாட்டோம், பாசத்தை உள்ள நுழைய விட மாட்டோம். ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு நாங்கள் முன்னாடியே கேட்டது தான். இப்போ வந்து எங்களுக்கு தொகுதி கொடுக்கறது தான் எங்களுக்கு அதிகாரமே அப்படிங்கிற. ஏன்னா அந்த இடத்துல சுருக்கிட்டு நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கேட்டோம். நம்ம கேட்குற தொகுதியை கேட்டாலே போதும்டா சாமின்ற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏற்கனவே 44+2 46 ரிசர்வேஷன் தொகுதி அப்படின்றது ஏதோ திமுக தூக்கி கொடுத்துடல, அதிமுக தூக்கி கொடுத்துடல, அது அம்பேத்கர் கொடுத்தாரு அந்த சீட்டை. அப்போ இந்த சீட்டு கொடுத்துட்டு அந்த சீட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கான தகுதி யாருன்னு கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் கொடுத்தாரு. அங்கே ஒரு எஸ்சிக்கு தான் நீ கொடுக்க முடியும். அங்கே நீ ஒரு எம்பிசிக்கோ ஓபிசிக்கோலாம் கொடுக்க முடியாது. அங்கே நீ ஒரு எஸ்டிக்கு தான் கொடுக்க முடியும். அப்போது இதெல்லாம் ஏற்கனவே அம்பேத்கர் உறுதிப்படுத்திட்டு போனார். எனக்கு இப்போ தான் தெரியுது அம்பேத்கர்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி அப்படின்றது. நாளைக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரமாக இழுத்து வந்த தேரை போயிட்டு யாருன்னா ஒருத்தங்க 8 சீட்டில் 6 சீட்டில் சமரசம் பண்ணிட்டு போகிறாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே விசிகாவும் திமுகவும் பேச்சுவார்த்தைகள் பண்ணினாங்க தொகுதி பங்கிட பொறுத்து. அதில் வந்து விசிகாவுக்கு வந்து டபுள் டிஜிட் கொடுக்குற மாதிரி கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து ஃபேஸுமே டல்லாக வந்து பைக் கொடுத்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இவர் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கங்கிறது மட்டும் ஓப்பனாக அவர் சொல்லவே கிடையாது. எத்தனை கேட்டார்னு சொல்ல, எதையுமே அவர் சொல்லவே கிடையாது. அதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்ன கேட்டாருன்றதே நான் திரும்ப சொல்ல, எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லன்னா என்ன தெரியுதுன்னா இவங்க கேட்டதை அவங்க கொடுக்கலன்றது தெரியுது. ரெண்டாவது, மனசு ரொம்ப இறுகி போய் தான் வெளியே வந்திருக்காரு. இங்கே வெளியே வந்து மட்டும் வந்து நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி வந்து உறுதியாக இருக்கிறோம், கூட்டணியில் வந்து எது கொடுத்தாலும் வாங்கிக்கொள்வோம், எங்களுடைய அதிகார பகிர்வு சொல்லுவோம். அப்புறம் அதிகாரத்தில் பங்கு வந்து இப்போ இல்லையா, அதிகார பகிர்வே ஒரு அதிகார பங்கு தானா? உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இல்லை? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போய் சீட்டு கேட்டோம். என்ன சீட்டு கேட்டாங்கன்னா நானே சொல்கிறேன், அண்ணன் திரும்ப போயிட்டு எத்தனை தொகுதி சீட்டு கேட்டிருக்காருன்னா 12 தொகுதி கிட்ட கேட்டிருக்காரு. என்னன்னா 10 வந்து தமிழ்நாட்டிலையும் 2 பாண்டிச்சேரிலையும், 2 பாண்டிச்சேரியில் ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் 10 தொகுதி வந்து கேட்டிருக்காரு. மொத்தம் 12 சீட்டு. திமுக அதை கேட்டவொன்னு அதிர்ச்சியாக வந்து நீங்களெல்லாம் 12 தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் முடியாதுங்க, போன முறை 6 சீட்டு கொடுத்தோம், அந்த 6 சீட்டே வாங்கிக்கோங்க. வேணுமென்னா நீங்கள் ரொம்ப நிர்பந்திக்கிறீங்க அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா கொடுப்போம், 8 சீட்டு கொடுப்போன்றது தான் திமுக உறுதியாக சொல்லியிருக்கு. ஆனால் அதை உறுதி கூட எப்போ 8 சீட்டுன்றது வந்து கன்ஃபார்ம்லாம் கிடையாது, 6 தான் மைண்ட் செட்டு. வேறு வழி இல்லாமல் எல்லா பக்கத்துலேருந்து என்ன கேட்குறாங்க கேள்வியை, விசிகா வந்து பெரிய கட்சி, திமுக கூட்டில் விசிகா தான் அதிகமான ஓட்டு இருக்குது, ஓட்டு போகிற ஜனம் அங்கே தான் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால டபுள் டிஜிட் தாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாங்கன்னா டபுள் டிஜிட் தாங்க. அந்த டபுள் டிஜிட் என்ன, நீங்கள் நினைக்கிற மாதிரி 25 சீட்டு கேட்டிருப்பாரா, காங்கிரஸ் மாதிரி 40 சீட்டு கேட்டிருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. நம்ம கேட்குறதே 12 தான். எவ்வளோ கேட்குறதே 12 தான் கேட்குறோம். அப்போ கொடுக்குறது என்ன கொடுப்பாங்க? இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 41 சீட் 42 சீட் கேட்குறாங்கன்னா
அவங்க 20 சீட் 22 சீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம கேட்கறதே 12 அப்படின்னா வந்து 6 தான் கொடுப்பாங்க, வேற எவ்வளோ கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப மோசம் இது, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசம். விசிகாவை ஏன் திமுக தொடர்ந்து இவ்வளோ அவமானப்படுத்துன்னு தெரியல. இவ்வளோ அவமானப்படுத்தினாலுமே இவர் வந்து ஏன் கூட்டணி வந்து விடாப்படி நான் போக மாட்டேன் இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியல. இவர் என்ன சொல்றாரு, இந்த கூட்டணி உருவாக்குனது நான் தான். சரி, நீங்க தான் உருவாக்குனீங்க, கூட்டணி நீங்க தான் உருவாக்குனீங்க. கூட்டணி உருவாக்குன உங்களுக்கு திமுக என்ன கொடுக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ரொம்ப மோசம். என்னை பொறுத்த வரைக்கும் விசிகா போன்ற ஒரு கட்சியை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தோற்றுவிக்கப்படுற கட்சியை திமுக இவ்வளவு அவமானப்படுத்துதுன்றதுதான் நமக்கு வந்து கவலையா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இவர் ஒவ்வொரு முறையும் மனசு நெறிஞ்சு உருகிதான் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது என்ன புதுசா? அப்போ 6 சீட்டுக்கும் அதான் கொடுத்தாரு, இந்த 2 சீட் எம்பி சீட்டுக்கும் அதான் கொடுத்தாரு. இவ்வளோ சுருக்கி 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 கொடுக்குறாங்க. ஒரு கட்சி சின்னதாக வந்து பெருசாக வளரும், அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் பரிணாம வளர்ச்சி. விசிகா என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி 10 சீட்லாம் வாங்கிட்டாங்க. இதே அதிமுக திமுக வாங்கிட்டு திருப்பி 6 சீட்டு வாங்கிக்கிறாங்க. கேட்டா கூட்டணியை காப்பாற்ற வேண்டும். கூட்டணியை நீங்க காப்பாத்துறீங்க, அந்த கூட்டணி உங்களுக்கு என்ன குத்துச்சு? ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையே. ஒரு இந்த திமுகவெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆக முடியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாரிய தலைவர், கமிட்டி சேர்மன், துணை சேர்மன் அதெல்லாம் கொடுப்பாங்க. விசிகாக்கு அப்படி கூட கொடுக்குறது கிடையாது, எதுவுமே கிடையாது. விசிகாக்கு வரீங்களா, ஓட்டு கேட்குறீங்களா, நான் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போறீங்களா, இந்த லட்சத்துல தான் வந்து திமுகவானது விசிகா வந்து வச்சுட்டு இருக்கு. இவங்க கேட்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பாடு வந்து கேட்குறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் என்ன சொல்றேன், பாமகவை என்ன சொல்றாங்க, அது வன்னி சம மக்களுக்கான கட்சி. சரி, ஆமா, எத்தனை சீட் கேட்குறாங்க? அதிமுக கூட்டணியில் அதிமுகவிற்கு அடுத்தபடியான சீட்டை வந்து யார் வாங்குவாங்கன்னா பாமக தான் வாங்குவாங்க. அப்போ உங்களை நீங்க தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லுங்க, நாங்களும் அப்படிதான் பார்க்குறோம். உங்களை வந்து ஜாதி கட்சிலாம் பார்க்கல. திமுக உங்களை என்ன பார்க்குது, இது எஸ்சி மக்களுக்கான கட்சி. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பறையர் சமுதாயத்துக்கான கட்சி. ஏன்னா பல்லர் சமுதாயத்தோடு சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் ஜான் பாண்டியன் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காருன்றதுக்காக அவங்க அப்படி சேர்த்துப்பாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களா நாங்கள் எல்லாருக்குமான கட்சி, எல்லாருக்குமான கட்சிக்கு வந்து 6 சீட்டு தான் வந்து எலிஜிபிலிட்டியானு தெரியல எனக்கு. அப்போது திமுக கூட்டணியில் ஒருவேளை பாமக இருந்திருந்தால் திமுகவிற்கு அடுத்தபடியாக பாமக சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த சமுதாய மக்களுடைய வாக்கு அடர்த்தியாக இருக்குது, நம்ம சீட்டு கொடுக்கலன்னா வெளியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை பாமக ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன ஏற்படுத்திருக்கீங்க, சீட்டே கொடுக்கலனாலும் திரும்ப நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்படுத்திருக்கீங்க. அப்போ இதுக்கு யார் காரணம், யாரை நம்ம குற்றம் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் அந்த பேட்டி பார்த்தீங்கல்ல, அதை ஒரு பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிக்கையாளராக உங்களுக்கு என்ன தோணுது அவர் கொடுத்த பைட்டை பார்த்து? எதுக்கு இப்பெல்லாம் இருக்கணும்னு தான் தோணுது. எதுக்கு இந்த கூட்டணின்னு தோணுது? எதுக்கு தான் அந்த கூட்டணியில இருக்கணும்னு தோணுது. ஆமா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் இறங்கி போய் கூட்டணி தான் முக்கியம், கூட்டணி தான் முக்கியம்னா உங்களுக்கு அவங்க என்னத்தை தான் கொடுக்குறாங்க? நீங்க இவ்வளவு தூரம் நீங்க இறங்கி போறது ஒண்ணுமே கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கல. பாரு, உங்களுக்கே கோவம் வருதுன்னா விசிகாவுக்குலாம் கோவம் வராதா? இப்போ எங்கள் அண்ணன் சங்கத்தமிழெல்லாம் வந்து டபுள் டிஜிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விடாப்படியா இருக்காரு. இந்த பேட்டி கொடுத்ததுல பின்னாடி பார்த்தீங்கன்னா வன்னியரசன் நின்று இருந்தார். அவர் ஒரு முறை சொன்னார், நாங்கள் 50 சீட்டு கூட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 50 சீட்டு கொடுத்தவர் வந்து வாயை மூடிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. யாரும் பேச மாட்டாங்க. இங்கே வந்து சொல்றது மட்டும்தான். இங்கே சிறுத்தைகளாக இருக்காங்களா, உண்மையான அம்பேத்கரிஸ்டா, உண்மையான சிறுத்தைகளாக அண்ணன் திருமாவிற்காக உயிரே கொடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிருப்பாங்க. விசிகாலே சில பேர் திமுக சார்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க, நான் பேர்லாம் சொல்லலாம். அப்புறம் இவங்களை விட்டு அவங்கள விட்டேன், இவங்களை ஏன் சொன்னலாம் கேட்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை நுகர்ந்துட்டாங்க ஓரளவுக்கு. இந்த எம்பி ஆகிறதோ எம்எல்ஏ ஆகிறதோ ஆகிட்டு நமக்கு இதுவே போதும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது ஒரு கட்சி தோற்றுவிக்கப்படுதுன்னா அது குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்காக தோற்றுவிக்கப்படல, அது ஒரு சமூகத்திற்காக, ஒரு சமூக மாற்றத்திற்காக தோற்றுவிக்கப்படுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் விட்டு ஐக்கியமாயிடுறாங்க. தேமுதிகவுக்கு 6+1, அந்த 1 என்னன்னா ராஜ்யசபா. தமிழ்நாட்டில் ஐ திங்க் 34 பேர் வந்து ஆதரவு இருந்தால் தான் ராஜ்யசபா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கும், எம்எல்ஏ உடைய ஆதரவு. அப்போ விசிகாக நீ எத்தனை சீட்டு கொடுக்கணும்? நீ 2 எம்பி கொடுக்குறப்பா, 2 எம்பி 12 எம்எல்ஏக்கு சமம். அப்போ நீ 12 சீட் நியாயமாக கொடுக்கணும் தானே? கொடுக்கல, கேட்கவும் மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, இந்த பேட்டியில் கேட்குறாங்க, நீங்கள் ராஜ்யசபா எம்பி கேட்பீங்களா? இது நானா? நாங்கள் எங்க அதை பற்றி பேச போகிறோம்? நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோமே, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும். சரி, உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியும்னா அப்போ 2 எம்பி 12 சீட்டு. 12 சீட்டு கொடுக்குறது திமுகவுடைய கடமை தானே? கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கம்மா, ஒரு முறை போயிருக்காரா, அடுத்த முறை போவார், 3வது முறை போகிறப்ப சைட் போட்டு வெளியே வந்துடுவார். இதுதான் நடக்கும். எத்தனை சீட்டுன்னு கேளுங்க, அதிகமே 8 சீட்டு உறுதிப்படுத்துவாங்க அதிகபட்சமாக, அதுக்கு மேலாம் கிடையாது. அப்போ விசிகாவினர் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த டபுள் டிஜிட் என்பது நடக்காது,
நடக்கவும் விட மாட்டாங்க. கேட்கணும் இல்லையா? இவர் சொல்றாரு நாங்கள் வந்து பேரம் பேச மாட்டோம் அப்படின்னா பேசுவீங்க. பேரம் பேசணுங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கு எத்தனை சீட் தருவீங்கன்ற பார்கிங் பண்ணாதானே தெரியும். நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னா குடுக்கத்தை வாங்கினதுக்கு எது கூட்டணியில் இருக்கணும்? ஏன் வந்து பார்கிங் பண்ணுறாங்கன்னா அது அவங்க உரிமை. இப்போ எங்களுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் வந்து இவ்வளோ பெரிய கட்சி, நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு 8 சீட்டு கொடுக்குற அங்கீகாரத்தை எழுந்துட்டு இருக்கிற தேமுதிக நீங்கள் வந்து 6 சீட்டு கொடுக்குறா எப்படி? அது நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? தேமுதிக ஒரு கட்சியே கிடையாது, இன்னைக்கு 1% ஓட்டு கிடையாது அவங்களுக்கு. நானே அதிகமாக சொல்கிறேன் 1%. ஒன்றுமே இல்லாத தேமுதிக 6+1 கொடுத்துட்டு இவ்வளோ ஓட்டு, இவ்வளோ பேச்சு, இவ்வளோ வந்து திமுகவை நாங்கள் காப்பாற்றுவோம், ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவோம், பாசத்தை தடுப்போம் சொல்லிட்டு 6 சீட்டு 8 சீட்டில் சுருங்கிறீங்கன்னா அது எப்படி நியாயமாகும்? இது ரொம்ப அவமானம். இது நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ இந்த சீட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்னவா கொடுக்குது திமுகன்னா, எங்ககிட்ட வந்து ஒரு எஸ்சி மக்களுக்கான கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு நாங்கள் சீட்டு தரோம் சொல்லி தரீங்க. நீங்கள் இந்த ஏற்கனவே 44+2 46 ரிசர்வேஷன் தொகுதி அப்படின்றது ஏதோ திமுக தூக்கி கொடுத்துடல, அதிமுக தூக்கி கொடுத்துடல, அது அம்பேத்கர் கொடுத்தாரு அந்த சீட்டை. அப்போ இந்த சீட்டு கொடுத்துட்டு அந்த சீட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் கொடுத்தாரு. அங்கே ஒரு எஸ்சிக்கு தான் நீ கொடுக்க முடியும், அங்கே நீ ஒரு எம்பிசிக்கோ ஓபிசிக்கோலாம் கொடுக்க முடியாது, அங்கே நீ ஒரு எஸ்டிக்கு தான் கொடுக்க முடியும். அப்போது இதெல்லாம் ஏற்கனவே அம்பேத்கர் உறுதிப்படுத்திட்டு போனார். எனக்கு இப்போ தான் தெரியுது அம்பேத்கர்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஞானி அப்படின்றது. நாளைக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரமாக இழுத்து வந்த தேரை போயிட்டு யாருன்னா ஒருத்தங்க 8 சீட்டில் 6 சீட்டில் சமரசம் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் வந்து நம்ம ஏற்கனவே 44 சீட் 46 சீட் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை உருவாக்கிட்டு போயிடலாம் சொல்லி உருவாக்கிட்டு போனார். அவர் அதை கூட பண்ணல அப்படின்னா இங்கே அது கூட நடந்திருக்காது. இப்போ பாருங்கள் அம்பேத்கருடைய பார்வை எவ்வளோ பெரிய பரந்தப்பட்ட பார்வையாக இருக்குது. இன்னைக்கு விசிகா போயிட்டு இந்த 6 சீட்டில் 8 சீட்டில் சுருங்கிடுறாங்க இல்லையா, அது அந்த கட்சிக்கான சுருக்கமாக பார்க்கப்படாது, அது இந்த சமுதாயத்திற்கான சுருக்கம். அது நீங்கள் பாமகவை பொது கட்சி என்று சொன்னாலும் சாதி கட்சி என்று சொன்னாலும் அந்த கட்சியை வன்னி சம மக்களுக்கான கட்சியாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாமக தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த முதல் அமைச்சரை பார்த்தீங்கன்னா தலித் ஏழுமலைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அமைச்சரவை வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் பாமக சீட்டு வாங்குறாங்கன்னா அந்த சீட்டில் பட்டியல் சமூக மக்களை நிற்க வைப்பாங்க, எஸ்சி சீட் வாங்கி நிற்க வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் கிட்ட இருக்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற சொல்லி நிற்க வைப்பாங்க. ஆனால் அவங்க வாங்குற சீட்டோட எண்ணிக்கை 25 23 இப்படி வந்து வாங்குவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், விசிகா கொடுக்குறதே 6, அந்த 6 வாங்கி என்ன பண்ணுறோன்னா 2 வந்து நான் தலித்து கொடுத்துட்றோம், எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க சொல்லி. எதுக்கு இந்த இது? நான் என்ன கேட்குறேன், திமுகவில் இருக்கிற படிப்பு சமூகத்தினுடைய எம்எல்ஏ இருக்காங்க, எம்எல்ஏ எம்பிங்க இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக பேச மாட்டாங்க. ஸ்டாலினை துதிப்பாடுவதற்கும் உதயநிதி துதிப்பாடுவதற்கும் நேரம் சரியாக இருக்கும். அந்த ஒரு சூழலில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பண்ணையில் இருக்கக்கூடிய அடிமைகள் போல மாறி போயிருக்காங்க. உங்களுக்கு திமுக சீட்டு கொடுத்துச்சுன்னா அந்த சீட்டு திமுக ஒதுக்கி கொடுக்கல, அம்பேத்கர் கொடுத்த சீட்டு. ஆனால் நீ என்ன பண்ணுற, எம்எல்ஏவோ எம்பியோ ஜெயிச்சுட்டு போயிட்டு அந்த கட்சிக்கு வந்து அடிமைகளாக மாறிடுறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அடிமைகள் போல இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்குமே ஒரு தலித் இஷ்யூக்கு வந்து அட்ராசிட்டிக்கு இந்த எம்எல்ஏ எம்பிஸ் வாய் தந்து பேசுனதே கிடையாது. அப்போது வாய் தந்து பேசாத உங்களுக்கு சீட் எதுக்கு? சரி, நீங்கள் தான் பேச மாட்டீங்க. தலித் கட்சி விசிகா கட்சி பட்டியல் சமூக மக்களுக்கான கட்சி, ஒருவேளை திமுக பார்வையில் சொல்கிற மாதிரி பறையர்களுக்கான கட்சியாக கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கு நீ 6 சீட்டு கொடுத்துட்டா நம்ம என்ன திரும்ப என்ன பண்ணுறாரு, 6 சீட்டு வாங்கிட்டு வந்து அதை ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்காம 2 சீட்டு என்ன பண்ணுறாரு, வன்னியருக்கும் இஸ்லாமியருக்கும் கொண்டு கொடுத்துட்றாரு. ஏன் கொடுக்குறீங்க? உங்களுக்கு கொடுத்ததே 6 சீட்டு. இன்னொன்று, பொது தொகுதி வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அந்த பொது தொகுதியில் ஒரு நாளும் வந்து திராவிட கட்சிகள் ஒரு தலித்தை நிற்க வச்சு ஜெயிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஜாதி புத்தி இருக்குது. வெளிப்படையாக இந்த திராவிட கட்சிகள் சாதி புத்தி நிறைந்த ஒரு கட்சிகள். நீங்கள் தான் ஜாதி ஒழிக்கு வந்தீங்களே, அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து பொது தொகுதி எடுத்துன்னு வந்து ஒரு எஸ்சி கொடுத்து அதான புரட்சி, அதான மாற்றம். நம்ம வாங்கிட்டு வர்றது 6 சீட்டு, 6 சீட்டில் வந்து 4 சீட்டு வந்து ரிசர்வேஷன் தொகுதி, 2 சீட்டு பொது தொகுதி. பொது தொகுதியில் என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு 12 சீட்டு கொடுத்துட்றோம். எப்பா இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்குறது 6 தொகுதி வந்து இருக்குப்பா. ஆல்ரெடி 2 சொல்லிட்டு ஒரு 6 சீட் கிட்ட வந்து இஸ்லாமியர்கள் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. நான் சொல்றது திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாமிய மக்களுக்கான கட்சி இருக்கும் இல்லையா, அந்த கட்சிகளுக்கே கிட்டத்தட்ட 6 சீட் திமுக ஒதுக்கி இருக்குது. அவங்க ஒதுக்கிட்டாங்க, நீங்க ஒன்றும் ஒதுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாமக போன்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இங்க இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் வன்னியர்களுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் 25 விழுக்காட்டுக்கு மேலாக பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. நான் சொல்றது அது 76% பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர், பல்லர், அருந்ததி சமூக மக்கள்.
இவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்த பெரும்பான்மையில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயம் பார்த்தீங்கன்னா பறையர் சமுதாயம். அப்போ பறையர் சமுதாயத்துக்கு கொடுக்குற சீட் எவ்வளோன்னா மொத்தம் 4 சீட்டு. அப்போ 4 சீட்டுக்கு தான் வந்து இவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு, இவ்வளோ ஒரு இதுவான கேள்வி எழுப்புறேன். இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் வந்து குறிப்பாக வந்து திரு கிருஷ்ணசாமி இருக்குது. கிருஷ்ணசாமி இப்போ வந்து இன்னும் அறிவிக்கல, ஆனால் ஜான் பாண்டியன் வந்து இருக்காரு. அப்போது ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் வந்து இருக்காரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா 1 சீட்டோ 2 சீட்டோ, எனக்கு தெரிஞ்சு 1 சீட் தான் கொடுப்பாங்க ஜான் பாண்டியன் அண்ணனுக்கு, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 2 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு பதில் வேற யாருன்னா ஒருத்தர் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் ஒரு பெயர் சொல்கிற மாதிரி ஒரு பலர் சமுதாயத்திற்கான கட்சி என்பது இல்லை. 4 சீட்டில் வந்து 4 பேருமே யாருன்னு தெரியும். 4 பேருமே வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் கொடுத்தாங்க. அதில் 2 சீட் தான் வந்து ஆனால் எஸ்எஸ் பாலாஜி வன்னியர் சமுதாயம், ஷானவாசன முஸ்லீம் சமுதாயம் இவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போது இவங்க என்னவா கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயமான பறையர் சமுதாயத்திற்கும் தேவேந்திர சமுதாயத்துக்கும் என்னவா கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இந்த அதிமுக திமுக கொடுக்குறதுல சீட்டு அந்த ரெசர்வேஷன் சீட்டோட கால்குலேட் பண்ணிடுறாங்க. அது நீங்கள் கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கர் கொடுத்தாரு. அது ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் வந்து சீல் வச்சுட்டாங்க. இப்போ ரிசர்வேஷன் அப்படின்னா என்னம்மா, இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், இந்த சீட் எனக்குது அப்படின்னா அந்த சீட் எனக்கு மட்டும் தான் உட்கார முடியும். நீ வரல அதனால் நான் போய் உட்காந்தோன்னா கிடையாது, உன் சீட் கிடையாது, ஆல்ரெடி ரிசர்வ்டு. அது அப்போது ரிசர்வ் பண்ண இடத்துல வந்து நீ கொடுக்குறேன்னா அதை கொடுக்கறது கிடையாது, ஆல்ரெடி அங்கே இருக்குது. நீ என்ன பண்ணோன்னா எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து பக்கத்து சீட்டு வாங்கி கொடுத்தனா அது நியாயம். ஏன் சீட்டு அது, புரியுதுங்களா? அது ஆல்ரெடி வந்து எஸ்சி மக்களுக்கு கொடுக்குற சீட்டு. அந்த சீட்டில் நான் சீட்டு கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன்னா இது ஒரு மோசமான ஒரு புத்தி. இது அதே இப்போ விசிகா வந்து எதுக்கு டிஎம்கேவோட பேரம் பேச மாட்டேங்கிறாங்க? அது பேசாமல் இருக்கிறதுக்கு வேற காரணம் எதுவும் இருக்கா? பேரம் ஏன் பேச மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க சீட்டு. இல்லை, பேரம் பேசாமல் இடத்துக்கு கூட்டணிக்குள்ள இருக்கணும். அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. பேரம் பேசுகிற சராசரி கட்சி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு கட்சி சொல்லுமான்னு தெரியல பேரம் பேச மாட்டோம் அப்படின்னா. எப்படி பேச மாட்டேங்க? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறத விட எனக்கு அதை என்ன அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம தப்பாக சொன்னால் கூட சண்டைக்கு வந்துடும், நமக்கு கோபம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சி கூட்டல் இருக்கிறீங்க, கூட்டலில் வந்து ஏன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வளரணும், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியும் ஆட்சிக்கு வரணும். இதுதான் வந்து கான்செப்ட். சார்ந்திருக்கிற கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்தால் போதும், எனக்கு நீ சீட்டு குத்தாலும் பரவாயில்ல, நீ குறைவாக குத்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிப்பேன் அப்படின்னா அது உங்கள் கட்சியை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணியில் காங்கிரஸை விட விசிக்காக தான் அதிகமான ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் எங்களுக்கு 40 சீட்டு தான், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குத்தா சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்க மாட்டோம். அதான் இவர் வேற ஒரு தடவை அந்த பைக்லேயே சொல்லியிருந்திருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு நாங்கள் முன்னாடியே கேட்டது தான், இப்போ வந்து எங்களுக்கு தொகுதி கொடுக்கறது தான் எங்களுக்கு அதிகாரமே அப்படிங்கிற. ஏன்னா அந்த இடத்துல சுருக்கிட்டு நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கேட்ட நம்ம கேட்குற தொகுதியை கேட்டாலே போதும்டா சாமின்ற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க. விசிகா எங்கேயும் போக முடியாது. இப்போது அதிமுக கூட பாஜக இருக்குது, நம்ம விஜய் வந்து பிஜேபியோட கை குழந்தைன்னு சொல்லிட்டோம், சீமானையும் கை குழந்தைன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது விஜய்கிட்டையும் அண்ணன் சீமானுக்கிட்டையும் போனால் ஜெயிக்க மாட்டோமோ தெரில. நம்ம ஆல்ரெடி வந்து எம்எல்ஏ எம்பின்றதெல்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அதை நம்ம விடுறதுக்கும் மனசு வராது. அதனால் கொடுக்குறது 6ஓ 4ஓ 8ஓ அதை வாங்கிட்டு அமைதியாக இருந்துடலான்றதான் பிரச்சனை. ஏன்னு கேட்டால் பாஜக சனாதன சக்திகள் உள்ளே வரக்கூடாது. சனாதன சக்திகளுடைய ஆதிக்கம் வந்து எப்படி போன முறை தேர்தல் இருந்துச்சோ அந்த ஆதிக்கம் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட குறையலன்றாரு. சரி குறையில, நீங்கள் பாதுகாத்துக்குங்க, பிஜேபி உள்ளே வராமல் தடுத்துக்குங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ வீரமாக பேசுகிறாங்க இல்லையா, பாஜக உள்ளே வராமல் திமுக விசிகா நாங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா. உங்களால் முடிஞ்சா, திமுக கூட்டணியால் முடிஞ்சா பாஜக ஒரே ஒரு இடத்துல வந்து ஜெயிக்கூடாது பார்க்கலாம். பாஜக போன முறை ஜெயிச்சதை விட இந்த முறை அதிகமாக ஜெயிப்பாங்க. ஒரு சீட் ஜெயிச்சா கூட அசிங்கம் தானே. அது தாமரை சின்ன தானே ஓட்டு போடுறான், போயிட்டான் அவனா ஏடிஎம்கே சின்னதை ஓட்டு போடுறான், அவன் கூட்டணிக்கிறானோ இல்லையோ. அப்போ வந்து நம்மளுடைய இப்போ விசிகா ஜெயிக்குது அப்படின்னா விசிகா ஓட்டு போடல, அதெல்லாம் திமுக ஓட்டு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த திமுக கூட்டணியால் முடிஞ்சால் ஒரே ஒரு தாமரை சின்னத்தில் ஒருத்தன் ஜெயிக்காத மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக ஜெயிப்பான். அப்போ ஏன் இந்த வீரவாசனெல்லாம் பேசுகிறீங்க? பாஜக உள்ள நுழைய விட மாட்டோம், பாசத்தை உள்ள நுழைய விட மாட்டோம். இங்கே திமுக தலைமையிலான ஆட்சி அமையுது அப்படின்னா பிஜேபியினுடைய அழுத்தம் வந்து இல்லாமல் உங்களுக்கு இருந்துருமா? பிஜேபி பண்ணக்கூடிய எல்லா செயல் திட்டங்களும் எதிர்க்காம நீங்கள் இருந்துருவீங்களா? உங்களால் என்ன பண்ண முடியும்? அது லாயராக சொல்கிறான்னு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோலோ அவ்வளோதான் பண்ண முடியும், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். நீட்டை ஒடிக்கிறது நீங்கள், பிஜேபி உள்ள நுழைய விட மாட்டீங்கல்ல.
ஆர்எஸ்எஸ் உள்ள நுழைய விட மாட்டீங்கல்ல, பிஜேபி தானே கொண்டு வந்தான் நீட்டை, அதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அது அப்பாற்பட்ட விஷயம். நீட்டை ஒழிக்கிறது போயிட்டு உதயநிதி என்ன சொன்ன ரகசியம் என்னாச்சு? எவ்வளோ பச்சையாக நீங்களாம் மக்களை ஏமாத்துறீங்க. மக்களை ஏமாத்தணும் பரவாயில்ல, மாணவர்களை ஏமாத்துறீங்களே. போன முறை ஓட்டு போட்டான் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் வந்து நீட்டை ஒழிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்களே, அப்போ மனநலம் என்ன ஆகும்? மாணவர்களை ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, இன்னைக்கு பெண்களை ஏமாத்துறாங்க 5000 ரூபாய் போட்டு. இவ்வளவு ஏமாற்றங்களை கொடுக்கின்ற திமுகவை தான் இவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சி, பாசிஸ்டை வீழ்த்தக்கூடிய கட்சி, ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கட்சியை எவ்வளோ நியாயப்படுத்துறாங்க பாரு. இது பச்சையா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது, இது அதை இப்படி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அண்ணன் திருமாவளவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு பேசுறது ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கெல்லாம் அதை பேசும்பொழுது. நானெல்லாம் அண்ணன் திருமாவை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர், திருமாவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நானெல்லாம் வந்து விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், 6 சீட்டோ 4 சீட்டோ வாங்கி கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறார் இல்லையா. அது நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு டைம் நமக்கு அதை நினச்ச கோவம் வருது, என்னடா இப்படி இருக்கே அப்படி சொல்லிட்டு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்டு திருப்பி போயிடுவாங்க. 3வது பேச்சுவார்த்தை கையெழுத்து போட்டு வந்துடுவார். இதுதான் நடக்கும்.